ரசாயன கழிவுகள், இது எல்லாவற்றையும் சுத்திகரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம்தான் கிட்னி. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றது ரொம்ப ஈஸியாக வரும். காரணம் என்னன்னா, கிட்னி ஃபெயிலியர்னு என்ன அறிகுறி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம இந்த கால் வீக்க சிறுநீர் குறைஞ்சி நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே, ஒரு நார்மலான மக்களால் எப்படிங்க சார் இந்த இதெல்லாம் நட்ஸு அவகோடா இதெல்லாம் எப்படி அவங்களால வாங்க முடியும் சார்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் அப்படின்னா உடம்பு ஹீட் ஆகும்போது எல்லா பகுதியும் விரிவடைய ஆரம்பிக்கும், எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிறது எந்த வயதினருக்குங்க சார் வரும்? இப்போ குறிப்பிட்ட வயது இருக்குங்களா, இதுக்கு மேலே தான் வரும் இல்லை இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி? இப்போ இதுக்கு சிகிச்சைகள் நிறைய வகையான சிகிச்சைகள் இருக்குது. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டு டயாலிசிஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் டயாலிசிஸ் பண்ணாமல் எப்படிங்க சார் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்? அது எப்படி சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்வம் ஹெல்த் கேருக்கு டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா சாரை பார்க்க வந்திருக்கோம். கிட்னி ஃபெயிலியரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கங்க சார். வணக்கம். கிட்னி ஃபெயிலியர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். கிட்னி ஃபெயிலியர், கிட்னி அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு. அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இடுப்பினுடைய, அதாவது வயிற்றுக்கு மார்பு பகுதிக்கும் கீழே இடுப்புகளுடைய மேலையில் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அவரை விதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ரெண்டு பக்கமும் இருக்கும், லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் இருக்கும். அந்த உறுப்பானது எவ்வளவு பெரிய வேலையை செய்து எவ்வளோ பெரிய முக்கியமானது அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பில் குறைஞ்சது ஒரு 5லிருந்து 6 லிட்டர் பிளட்டு போகும். அந்த பிளட்டில் இந்த அவரை விதை மாதிரி இருக்கக்கூடிய கிட்னி 3ல் 2 பங்கு இரத்தத்தை பயன்படுத்தும். 3ல் 2 பங்கு இரத்தத்தை. இப்போ 6 லிட்டர்னா 4 லிட்டர் அதே பயன்படுத்தும். எதுக்காக அப்படின்னா, 5 அடி இருக்கலாம், 6 அடி இருக்கலாம், 4 அடி இருக்கலாம். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் வெளியேற்றக்கூடிய கழிவுகள், ரசாயன கழிவுகள், இது எல்லாவற்றையும் சுத்திகரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம்தான் கிட்னி. புரியுதுங்களா? அப்படி சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிட்னி அந்த செயல்பாட்டை செயல்படுத்த முடியாமல் போகும் நிலையில் தான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன டேஞ்சரஸ் இருக்குங்க சார்? அதே மாதிரி லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும்? கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல நம்முடைய ஹார்ட் பாதிக்கும். ஹார்ட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக் இது வரும். நம்முடைய லைஃப் ஸ்பேன் கிட்னி ஃபெயிலியரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எந்த அளவிற்கு உடலினுடைய சக்தி இருக்குது, எந்த அளவிற்கு மனதினுடைய சக்தி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல முக்கியம். இப்போ மனம் ரொம்ப பயந்தாங்கன்னா என்ன ஆயிரும்? சீக்கிரம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். மன ரீதியாகவும் இது மனரீதியாகவும். ஆமாம், 100%. நமக்கு ஒரு சின்ன கொப்பளம் வந்துட்டாலே வந்துருச்சுன்னு பயந்துட்டு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க சார். எதனாலேயோ என்னவோ அப்படின்னு. அப்போ கிட்னி ஃபெயிலியர்னா சாதாரணமாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அந்த அளவுக்கு அது உரிய விஷயம். இது ஒரு டேஸ், நாள், வாரம், மாதம், அந்த நாள் வரையும் ரொம்ப டேஞ்சராக இருந்தால், இல்லைன்னா 5 to 10 years நம்ம லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதனுடைய தாக்கம் அதை பொறுத்து தான் அதனுடைய இது. கிட்னி ஃபெயிலியர்னு என்ன அறிகுறி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய சிறுநீரினுடைய அளவு குறையும். ரெண்டாவது, கை கால்களில் வீக்கம் ஏற்படும்.
கால் பகுதியெல்லாம் வீக்கம் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், உடல் பலகீனமாகும், நமக்கு வந்து ஒரு அன்ஈசினஸ் இருக்கும், ஓகேங்க சார். சாப்பிட முடியாது, குமட்டல், நாசியான்னு சொல்கிறோம் இல்லையா, குமட்டல் தன்மை இருக்கும். இந்த கால் வீக்கம் வந்து சிறுநீர் குறைஞ்சி நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நிச்சயம் நம்ம வந்து கிட்னியை ஒரு செக்கப் பண்ணி பார்த்துடணும். இது வந்து பொதுவாகவே காய்ச்சல் அப்படின்னாலே உடல் சோர்வு இதெல்லாம் இருக்க தாங்க சார் செய்யும். அந்த பட்சத்தில் இதை எப்படி மக்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுங்க சார்? இதுதான் கிட்னி ஃபெயிலியர் தான்ங்கிறதுக்கு ஒரு வேற ஏதாவது ஒரு முக்கியமான அறிகுறிங்கிற மாதிரி. ஏன்னா உடல் சோர்வு களைப்புங்கிறது நம்ம காய்ச்சல் இருந்தாலுமே நமக்கு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிங்க சார்? அதாவதுமா அதுதான் சொல்கிறோம், சிறுநீர் போகிறது குறையும். நம்ம அன்றாடம் வந்து ஒரு 2-3 லிட்டரு 4 லிட்டரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 65% வெளியே போகும். கண்டிப்பாங்க சார். அது போகாது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு இம்மீடியட்டாக பாதங்கால், கணுக்கால், கெண்டைக்கால் இது வந்து வீக்கம் வந்துடும், வீக்கம். ஸோ இப்போ இது வீக்கம் வந்தாலே நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஓகே ஓகே. அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். இதை ஒட்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்புறம் மீதியெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம். ஓ சரி. இதை ஒட்டி டாக்டர்கிட்ட வந்துட்டிங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சரி இது என்னென்ன ரூல் அவுட் என்ன, எதனால் கால் வீக்கத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், அதில் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இயற்கையாகவே அதை குணப்படுத்த ஏதாவது வழி இருக்காங்க சார்? எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இயற்கை மூலிமா குணப்படுத்த முடியும்? உடம்பு இயற்கையானது தானே. கண்டிப்பாங்க சார். அப்போ உடம்புல இந்த இயற்கையான உடல் எப்படி மாறுபடுது? நம்ம ஏதாவது உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான். செயற்கையான விஷயத்தை உள்ளே கொண்டாடும் பொழுது நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. நாம் அந்த கிட்னி ஃபெயிலியருக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்க சார். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தேவையில்லாத மருந்துகள் நம்ம எடுக்கிறது அல்லது தேவைக்கான மருந்துகள் எடுக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ தேவையில்லாத மருந்துகள்னால் லேசாக தலைவலிச்சா கூட போய் ஒரு மாத்திரை வாங்கி தலைவலி மாத்திரை வாங்கி போடுறது. ஆமாங்க சார். தேவையான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், சுகர் பேஷண்ட்ஸுக்கு கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றது ரொம்ப ஈஸியாக வரும். காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக அவங்க மாத்திரை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அந்த மாத்திரைகள் பூராமே கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கலை பூரா உடலில் ரத்தத்தில் சேரும். அந்த ரத்தத்தில் சேர்ற அந்த கெமிக்கலை வெளியேற்ற முடியாமல் கிட்னி ஒரு ஸ்டேஜில் தடுமாறும். முதல்ல வந்து 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் அப்படின்னு போவாங்க, 500 1000 அப்படின்னு போகிறாங்க, அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ்னு போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், அது வந்து அந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். வெளியிலிருந்து மாத்திரை மருந்து மட்டும்தான் கொண்டு வரோமா? கிடையாதுங்க சார். கிடையாது. நிறைய உணவுகள் எடுத்துகிட்டு வரோம். இந்த உணவுகள் எல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து இயற்கையானதாக இருக்கா, ஆர்கானிக் ஃபுட்ஸாக இருக்கா? எல்லாமே வந்து செயற்கை தான். கண்டிப்பாங்க. இப்போ பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க, ஒரு நெல் விளையுது, காய்கறிகள் விளையுது, நிலத்தை வந்து பதப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்துக்கும் உரம் போடுறது, அடுத்து யூரியா போடுறது, பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்துறது. அந்த காலத்தில் இலைதழைகளை எல்லாம் போட்டாங்க, இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு. அப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஃபுட் கிரைன்ஸ் வந்து அதிகபட்சமாக நம்ம உற்பத்தி பண்ண வேண்டி வருது. அப்படி உற்பத்தி பண்ணணும்னா அதனுடைய வீரியத்தன்மையை குறைக்க வேண்டி வருது. அப்போ வீரியத்தன்மை வந்து முதல்லலாம் நெல் வந்து 5 மாதம் 6 மாதம் விளைச்சலுக்கு வரும். இப்போ 90 நாள் 80 நாளில் வந்துடுது. அப்போ குறைவான வீரியத்தன்மையுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்ன பண்ணால் அந்த அளவுக்கு தானே சக்தியை கொடுக்கும். நீங்கள் 100 வயது வாழ வேண்டியவங்க 30 வயதுக்கு வந்துடுவீங்க. எந்த உணவு எடுக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு இதாக மாறும். நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கத்திலையும் கண்டிப்பாக இது பாதிப்படையும். அதுதான் மெயின் காரணமே. நீங்கள் எல்லாருமே மாத்திரை சாப்பிட்றதில்ல, ஆனால் இப்போ மாத்திரை சாப்பிடாத பலருக்கு நோய் வருதுன்னா என்ன காரணம்? உணவு. அப்புறம் நம்ம என்ன, சரி வீட்டில் சமைச்ச உணவாக சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஹோட்டலில் என்ன இருக்குது, என்ன போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது.
எதெல்லாம் சேர்த்துறாங்கன்னு தெரியல. இப்போ இன்றைக்கி பால் அப்படின்னு சொல்கிறோம், பால் வந்து ஒரு உயிரான இது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாலினுடைய மிக்சிங்கு கூலிங் பண்ணுறதுக்கு, அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய பெஸ்டிசைட் முதற்கொண்டு பயன்படுத்துகிற மாதிரி தான் கேள்விப்படுறோம். யூரியா மிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த மாடு சாப்பிட்ற தீவனம் அதுலேயும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு உணவுப் பொருளை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தானிய உணவாக இருக்கலாம், அல்லது பால் போன்ற உணவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய நான் வெஜிடேரியன் ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உணவுகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் என்ன இருக்குங்க, கெமிக்கல்ஸ் இருக்குது. எல்லா இதுலேயும் அதுதான் இருக்குது. அது என்ன பண்ணும், அதை வெளியேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது, கிட்னிக்கு இருக்குது. அது கிட்னி தடுமாறுது. அதனால் நம்ம உண்ணக்கூடிய உணவு இது எல்லாம் தாண்டி மன அமைப்பு, நம்முடைய மனம் வந்து தொடர்ந்து குழப்பத்திலையும் பயத்திலையும் கவலையிலையும் வேதனையிலையும் விரக்தியிலையும் இருக்கும்போது அது தனியாக ஒரு கெமிக்கல்ஸ் உடம்புல உற்பத்தி பண்ணும். அப்போ அது என்ன பண்ணுதுங்க, நெகட்டிவ் தாட்ஸ். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ். இன்றைக்கி யாராவது பாசிட்டிவ் தாட்ஸில் இருக்காங்களா? பாசிட்டிவாக யாரும் இல்லை. எல்லாருக்கும் பிறந்த குழந்தைய கேட்டால் கூட கவலை. அது இந்த ஒரு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே இது என்னென்னா, அம்மா செல்ஃபோன் தர மாட்டேங்கிறான், சாப்பிடும்போது ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிடும்போது தர மாட்டேங்கிறாங்க, அல்லது விளையாடுறதுக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது. ஸோ ஃபாஸ்ட் உலகம். ரெண்டாவது ரேடியேஷன்ஸ், டிவியிலேருந்து இன்டர்நெட்லேருந்து மீடியாஸ்லேருந்து செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன். அது மட்டும் இல்லை, ஓசோன் வாயுவினுடைய ப்ராப்ளம். இது எல்லாம் சேர்ந்து உடலை வாட்டுது. இது எல்லாமே உடலுக்குள்ள கழிவை ஏற்படுத்துது. எல்லா கழிவையும் வெளியேற்ற வேண்டிய கடமையை அந்த சின்ன அவரை விதைக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. அது என்ன பண்ணும், குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி அது கஷ்டப்படுது. கண்டிப்பாக. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கு அடிப்படையான காரணங்கள். உணவு, அடுத்து உடையை கூட ஃபுல்லாக டைட்டாக போட்டுறோம், ஏர் போகிறதில்ல. அப்புறம் எப்படி அந்த இதுக்கு தேவையான ஏரேஷன் இருக்கும், டைட்டாக வேறு டைட் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய காரணங்கள். இப்போ உடை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தானே போடுறோங்க சார், உள்ளே இருக்க கிட்னிக்கு அது எப்படிங்க சார் பாதி? இப்போ உடை வந்து கிட்னிக்கு எப்படி பாதிக்க வரும்னா, நீங்கள் காற்று உள்ளே விடுறது இல்லைல்ல, காற்றை அடைச்சிட்றீங்கல்ல, புரியுதுங்களா? அல்லது லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏரேஷன் போகும். காற்று போகாத இடம் இல்லை, இறுக்கமான உடைகள் காற்றே போகாமல் தொடர்ச்சியாக. நீங்கள் இந்த கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு கவரு, இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் என்ன, உள்ள நீங்கள் சுவாசிக்கிற காற்று உங்களையே திரும்ப திரும்ப சுவாசிக்கும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணும். கண்டிப்பாங்க. அது உடலில் பாதிப்பு ஏற்படுத்தும். எந்த வகையான உணவு நம்ம எடுத்துக்கணுங்க சார்? இயற்கையான உணவுகள். எல்லாத்துலேயுமே கெமிக்கல் கலக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். எது இயற்கையான உணவு நம்ம எப்படிங்க சார் ஃபைன் பண்ணுறது? சிக்கிமினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் முழுக்க ஆர்கானிக் ஃபுட்டாக பண்ணுறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு இயற்கை விவசாயத்திற்கு முதல்ல மாறணும். அப்போ தான் அது வந்து இதாகும். முதல் ஒரு விஷயம் இயற்கையான உணவுகள் அப்படின்னு சொன்னோம்னா, பழங்கள், அது கூட மருந்தடிக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை. பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும், நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அந்த வகையில் நீங்கள் வந்து பெர்ரிஸ், கிட்னி ஃபெயிலியருக்கு பெஸ்ட்டு மெடிசன் எதுன்னு சொன்னீங்கன்னா பெர்ரிஸ், அவகோடா, ப்ராக்கோலி, நட்ஸு, சீட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னாங்க சார், அதிகமான விலையில் தான் விற்கப்படுது. ஒரு நார்மலான மக்களால் எப்படிங்க சார் இந்த இதெல்லாம் நட்ஸு, அவகோடா இதெல்லாம் எப்படி அவங்களால வாங்க முடியும் சார்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நோய் எந்த உறுப்புக்கு வந்திருக்குது? கிட்னிக்கு. கிட்னியினுடைய மதிப்பு என்ன? கிட்னி இல்லைன்னா
மனுஷனால வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? பண்ணி தான் ஆகணும். நாம் மரத்தை வச்சு விளைய வச்சுக்க வேண்டியதுதான். ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதிக நீர் சார்ந்த காய்கள் அப்படின்னா நம்ம இப்போ வாட்டர்மெலன், குக்கம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அது விலையும் கம்மியாக இருக்கும், மக்களாலையும் வாங்க. அதான் சொன்னேன், எல்லாத்தையும் அதையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. வாட்டர்மெலனு, குக்கும்பரு, இந்த நீர்ப்பூசணி, இந்த மாதிரியான உணவுகள். அடுத்து உப்பில்லாத உணவுகள். பிரச்சனையே யூரியா கிரியாட்டினின் தான் கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியரில். அப்போ உப்பில்லாத உணவுகள், குறைந்த அளவு உப்புன்னு கூட சொல்லுவாங்க, பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. உப்பே இருக்கக்கூடாது. அப்போ உப்பே இல்லாத உணவுகள்னால் சமைக்காத உணவுகள். உப்பே இல்லாத உணவுகள்னால் சமைக்காத உணவுகள். இதை நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஹெல்த் கேரில் அதுக்குன்னு ஒரு ஃபுட் சார்ட் வச்சுருக்குறோம். அந்த ஃபுட் சார்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சிறுதானியங்கள், சிறுதானிய உணவுகள் இது நிறைய நம்ம எடுத்துக்கலாம். பட் எந்த இது நீங்கள் சேர்த்துனீங்கனாலும் பீன்ஸு இது மாதிரியெல்லாம் எடுக்கலாம். எந்த இதாக இருந்தாலும் இயற்கை சார்ந்து நீங்கள் அது பண்ணும்போது. ரெண்டாவது இது ரொம்ப நாள் எடுக்கணும்னு அவசியம் இல்லையே. நார்மலுக்கு வந்துருச்சுன்னா, ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் திருப்பி போய் கெடுக்கலாம். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நார்மலுக்கு வந்துட்டாலுமே ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். 100% எப்போதுமே நமக்கு ஃபுட் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நமக்கு ஒரு உறுப்பு பாதிப்பில் இருக்குது அப்படின்னா அது பாதிப்பு அடையாத வகையில் என்னென்ன உணவுகளை சாப்பிட்ணுமோ இது பண்ணணும். நீங்கள் ஒரு அமிழ்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சாகும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு உணவெல்லாம் எதுக்காக சாப்பிட்றோம்? நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் தான். ஆனால் இன்றைக்கி அப்படி சாப்பிட்றோமா? இல்லையே. நம்ம ஆசைக்கான உணவுகளை சாப்பிட்றோம். நீங்கள் ஒரு ஸ்வீட் ஸ்டால் போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலரை பார்த்து அந்த கலருக்காக சாப்பிட்றோம், டேஸ்ட்டுக்காக. இந்த ஹோட்டலில் யாராவது உங்கள் பக்கத்து வீட்டம்மா போய் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா இதில் சூப்பராக இருக்குன்னா அங்கே போய் அதை சாப்பிட்றோம். அதே நான்வெஜ் ஹோட்டல் போனால் அந்த கோழி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் கிரில்ல, அதை பார்த்தோன்னே நாக்கில் எச்சில் ஊறும், அதை சாப்பிட்றோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு ஜீரணிக்காத உணவுகள் அது பூராமே கெமிக்கல் போட்டு தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அதையே தொடர்ந்து சாப்பிட்றதும் இது பண்ணுறதும் மிகப்பெரிய உடலுக்கு பாதிப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம். இயற்கைக்கு மாறாக மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டான். அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிறது எந்த வயதினருக்குங்க சார் வரும்? இப்போ குறிப்பிட்ட வயது இருக்குங்களா, இதுக்கு மேலே தான் வரும் இல்லை இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி? முதல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. எந்த வயதினர் வேணுமானாலும் வருது. இந்த உணவு முறைகள்லாம் மாறணும்னா பிறந்த குழந்தைகளுக்கே பிரச்சனை வருது. அது தாயோட கருவில் இருந்து அது உருவாயிருக்குங்களா? ஜெனட்டிக்ஸ்னு நான் சொல்கிறது இல்லை, ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது உற்பத்தி ஆகும்போதே அந்த இதில் பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா டயபெட்டிஸ் அங்கேயே வந்துடுது, ஜுனைல் டயபெட்டிஸ் அங்கேயே வந்துடுது. குழந்தைகளுக்கான சர்க்கரை வியாதி வந்துடுது. அப்போ அது வரும்போது கிட்னி ஃபெயிலியர் நார்மல் தானே. அதனால் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. கிட்னி இதை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது எப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம என்னென்னா மாதத்தில் 30 நாள் 4 வாரம் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த நாள் மாதத்தில் ஒரு நாள் நான் இயற்கை உணவு தான் சாப்பிடுவேன், பழங்கள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன உணவுகளெல்லாம் எடுத்துக்கொண்டால் கிட்னி பாதிப்பு அடையாதுன்னு சொன்னோமோ, சமைக்காத உணவு, உப்பில்லாத உணவு, பழங்கள், காய்கறிகள், நட்ஸு, இது எல்லாமே நீங்கள் ஒரு நாள் எடுக்கலாம். தண்ணீர் அதிகமாக எடுக்கலாம். இந்த வெயிலில் போகிறது,
அந்த இதை வந்து உங்கள் ஒர்க்கு நேச்சரு, நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குறது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணி உங்களுடைய உடல் நலனுக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக இதை வந்து நீங்கள் ஒரு நாள் அதை எடுக்கலாம். பழங்கள் இதெல்லாம் இதை அப்படியே பழக 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 நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, அதுக்கு அப்படியே நம்ம பழக்கப்படுத்திக்குவோம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அப்போ நம்ம மன அமைப்பை வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம், மெடிடேஷனு, அது நம்ம யோகா இது மாதிரிலாம் பண்ணோம்னா இதாயிரும். ரெண்டாவது, என்னுடைய உடம்பு, என்னுடைய வாழ்நாள் அது நல்லா இருக்கணும். கூடவே இருக்க போகிறது நம்ம உடம்பு மட்டும்தான். அதை வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு குழந்தைக்கே அதையே சொல்லி வளர்த்தணும். அப்படி சொல்லி வளர்த்தும் பொழுது நிச்சயம் இதாக இருக்கும். இன்னொன்று, எந்த உணவுகள் அந்த நேரத்தில், அதாவது சீசன் ஃபுட் இதுதானே, எல்லா நாட்களும் கிடைக்கக்கூடிய உணவு எது சொல்லுங்கள்? தேங்காய், வாழைப்பழம். இது ரெண்டை தவிர ஏதாவது கிடைக்குமா? 365 நாளும் வேறு எதுவும் கிடைக்காது. அது வந்து அந்தந்த பீரியடில் வரும், போயிடும். அப்போ நாம் அதை பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி அந்தந்த சீசனில், இப்போ தக்காளினா தக்காளி கிட்னிக்கு நல்ல விஷயம், அது அந்த நாளில் அதை பயன்படுத்தணும். ஆனால் ஒரு சிலர் தக்காளியோட விதையை சாப்பிட்டா அந்த கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தண்ணி குடிக்கணும் நீங்கள். அந்த அதுதான் சொல்கிறேன், தண்ணி அதாவது உடம்பு வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி தேவை. பியூரிஃபை பண்ணணும். அட்லீஸ்ட்டு 2 லிட்ரு 3 லிட்ரு 2 லிட்ரு எல்லோரும் குடிக்கிற மாதிரி நினைக்கிறோம், குடிக்கிறதில்ல. 2-3 லிட்ரு குடிக்கணும். நீங்கள் தண்ணீரினுடைய தேவை எப்படியெல்லாம் அது வேஸ்ட் ஆகுது, நீங்கள் குடிக்கிறீங்க, அந்த தண்ணி எப்படி வேஸ்ட் ஆகுது? இப்போ வெயில் ஸ்வெட்டிங்கில் போயிடும். அப்போ யூரினில் வராது, ஸ்வெட்டிங்கில் போயிடும், உமிழ்நீரில் போயிடும், யூரினில் போயிடும், மலத்தில் போயிடும், எச்சிலில் போகும், கண்ணீரில் போகும், மூக்கில் தண்ணியாக போகும். இதெல்லாமே போகும். இப்போ இதெல்லாம் போகும்போது உடம்பு ஹீட் ஆகும். உடம்பு ஹீட் ஆகும்போது எல்லா பகுதியும் விரிவடைய ஆரம்பிக்கும், எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? காம்பன்சேட் பண்ணணும். காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணீரை அதிகம் எடுக்கணும். உடம்பை டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹைட்ரேஷன்லேயே இருக்கணும் உடம்பு நமக்கு. ஆமாம். அப்போ தான் வந்து நம்மளுடைய உடல் வந்து நல்ல நார்மலான நிலைக்கு இருக்க முடியும். மாதம் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் இயற்கையான உணவுகள், எந்த சமைக்காத உணவுகளை சாப்பிட ஆரம்பித்து அதனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு எது சேருதோ அதையெல்லாம் நம்ம சேர்த்து வந்தோம்னா மிகப்பெரிய இதாக இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் கேட்டதுனால, இந்த கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்குரிய உணவு வகைகள் அப்படின்னா நிறைய இருக்குது சொன்னோம். அதில் வாழைத்தண்டு, வெள்ளை முள்ளங்கி, இந்த வாழைத்தண்டு பொரியலாவோ ஜூஸாவோ, அது வெள்ளை முள்ளங்கி பொரியலாவோ அல்லது ஜூஸாவோ வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம், அல்லது மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். வாழைத்தண்டுங்கிறது நமக்கு எப்போவுமே கிடைக்கக்கூடிய, எப்போதும் கிடைக்கும், ரொம்ப கம்மியாக ரேட்லேயும் இருக்கும் சார். ரேட்லேயும் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சார் பழங்களாக சாப்பிட்றது? வேறு வழி இல்லை. அப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு போய் பண்ணும் பொழுது எல்லாமே விலை குறையும். அது போனால் நம்ம எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் பேசணும். இல்லை, நீங்கள் உற்பத்தி விலையை விட கம்மியாக கிடைக்கிறது உணவுப் பொருள் தான். உற்பத்தி விலையை விட விவசாயி உற்பத்தி பண்ணி 1 கிலோ காயை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கறது, உற்பத்தி விலைக்கு இதுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 0வாக தான் இருக்கும் விவசாயிக்கு. அது மாசாக வரும்பொழுது அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் சிங்கிளாக பிரித்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அவங்களுடைய உழைப்பு, அவங்க உழைப்புக்கு காசு இது கிடையாது, நிலத்துக்கு வாடகை கிடையாது. ஸோ இப்போ அது வந்து என்ன ஆகணும்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால இதாகிடுது. இப்போ கத்திரிக்காய் வந்து அருமையான
கிட்னிக்கு நல்ல உணவு. ஆனால் நம்ம பண்ண முடியுமா? கத்திரிக்காயை தினமும் மருந்தடித்தா மட்டும்தான் கத்திரிக்காயே வரும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அதனால் நம்மளுடைய காலத்தை நாம் சரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 100% கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தவிர்த்துட்டு நம்ம ஜங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, மசாலா ஐட்டங்களை சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டங்களை சாப்பிட்றது, மைதாவை சாப்பிட்றது, ஜீரணமாகாத உணவுகள் சாப்பிட்றது, ஜீரணம் ஆகாமையே சாப்பிட்றது, கண்டிப்பாங்க சார், பசித்து புசிம்பாங்க, ஜீரணம் ஆகாமையே சாப்பிட்றதுங்கிறதும் மிகப்பெரிய கிட்னி ஃபெயிலியருக்கு பாதிப்பாக அமையுது. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டு டயாலிசிஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் டயாலிசிஸ் பண்ணாமல் எப்படிங்க சார் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்? அது எப்படி சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய மக்களுக்கு இந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற பதில் வச்சு தான் அவங்க, அதாவது எப்போதுமே கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா? வெளியிருந்து பண்ணுமா? இல்லை, அதோட தன்னைத்தானே பண்ணிச்சு. அதுதான் நம்ம கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் தடுமாறுது அப்படின்னு. ஆனால் முடிஞ்சப்போ அதுவே செஞ்சுது, அதுவே கழிவுகளை பண்ணுச்சு. இப்போ ஓவர் டோஸாக நம்ம சாப்பிட்ட உணவுகள் மற்ற இதனால தான் அது கிட்னி பாதிப்படைஞ்சு வெளியேற்ற முடியாமல் இருக்குது. இப்போ இதுக்கு சிகிச்சைகள், நிறைய வகையான சிகிச்சைகள் இருக்குது. மருத்துவத்துறையிலே 4-5 மருத்துவங்கள் இருக்குது. சித்தா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, யுனானி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது, ஆங்கில மருத்துவம் இருக்குது, இங்கிலீஷ் மருத்துவம்னு இருக்குது. இப்போ இந்த மருத்துவ முறைகள் ஒவ்வொன்றும் ஒரு வகையான சிகிச்சை முறைகளை கடைபிடிக்குது. அதில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடியது ஆங்கில மருத்துவம். ஆங்கில மருத்துவத்தில் நம்ம வேறு வழி மருந்துகள் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னென்னா அது எல்லாமே கெமிக்கல்ஸு, எடை அளவில் வருது. முதல்ல ப்ராப்ளமே எதனால்? கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டதுனால தான். அதுவும் எதனால்? டயபெட்டிஸுக்கு போல மருந்துகளை எடுத்துக்கிட்டதுனால தான் தலைவலியில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே மருந்து எடுத்துக்கிறோம். அதனால தான் அது ஆரம்பிச்சுது. அப்போ அதை எப்படி மருந்தால் சரி பண்ண முடியுமா? ஆங்கில மருத்துவத்தில் மருந்தால் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க என்ன போகிறாங்க, டயாலிசிஸ் போகிறாங்க. அப்படி டயாலிசிஸ் பார்த்திங்கன்னா 2 வகையான டயாலிசிஸ் இருக்குது. ஹீமோ டயாலிசிஸ்ன்னு இருக்குது, பெரிட்டோனியம் டயாலிசிஸ்ன்னு இருக்குது. இது 2ம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? டிரான்ஸ்பிளான்டேஷன், மாற்று அறுவை சிகிச்சை, புதிய கிட்னியை எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய லெவல். திரும்பவும் என்ன பண்ணணும், அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல வகையான உணவுகள், வெளியே வைரஸோ பாக்டீரியோ வராத உணவுகளாக தொடர்ச்சியாக உயிர் வாழ்கின்ற வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இது. ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? இயற்கையிலேயே அந்த கிட்னியை சரி பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது, பழங்கள் நிறைய இருக்குது, ஜூஸஸ் நிறைய இருக்குது, காய்கறிகள் இருக்குது, உப்பில்லாத உணவுகள் இருக்குது, கெமிக்கல்ஸ் இல்லாத இயற்கை சார்ந்த உணவுகள் இப்போ எடுத்துக்கொள்ளும்போது தானே சரி பண்ணிக்கும். அது எல்லாமே மருந்து தான். புரியுதுங்களா? கண்டிப்பாக. அதை நம்ம பயன்படுத்தும் போது வாழைத்தண்டோ வெள்ளை முள்ளங்கியோ, இன்னும் சொல்லணுன்னா நெருஞ்சி, பெருநெருஞ்சிலோ, இது எல்லாமே நம்ம இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கிட்னி ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்குது. ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னா மைல்டு, மாட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். 40-50, 60% வேலை செஞ்சால் மைல்டு. மாட்ரேட்டுனா 30-40%. கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொன்னால் இது 15% வரைக்கும் கிட்னி வேலை செஞ்சிட்ருக்கும். கம்ப்ளீட்டாக இது ஸ்டாப் ஆகாது. 2 கிட்னியில் ஒரு 5% இருந்தாலும் கூட மீண்டும் அது உயிர் பெற்று வருவதற்குரிய சக்தி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த யூரியா, கிரியாட்டினின், ஆல்புமின் வெளியே எக்ஸஸாக போகிறது,
இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வகையான மருந்து தேவை. அந்த மருந்துகள் எதில் இருக்குதுன்னா ஹோமியோபதியில் இருக்குது. ஹோமியோபதி எப்படி உருவாச்சு, எப்படி அந்த மருந்து தயாரிக்கிறாங்கன்னா, அதுவும் கெமிக்கலில் தயாரிக்கிறாங்க, வெஜிடபிளில் தயாரிக்கிறாங்க, எல்லா இதிலிருந்தும் மருந்துகள் தயாரிப்பாங்க. ஆனால் அந்த பொருளுடைய குணம் இருக்காது. அந்த பொருளில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மட்டும்தான் அதில் இருக்கும். அப்போ அது வந்து எந்த வகையிலையும் ஒரு கெமிக்கலாக அங்கே போய் வேலை செய்யறதில்ல. இட் இஸ் ஆக்ஷன் ஆன் த டைனமிக் ஃபார்ம். அப்போ டைனமிக் ஃபார்மில் போய் வேலை செய்யும் பொழுது அந்த கிட்னிக்கு அது சப்போர்ட்டாக நிற்கும். மேலே உட்காராது, கீழே உட்காந்து தாங்கி தூக்கி கொடுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீஸ் ஆகும். அதில் மிகச்சிறந்த மருந்துகள் கிட்னி ஃபெயிலியருக்காக ஹோமியோபதியில் இருக்குது. அப்போ இதை வந்து நாம் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது படிப்படியாக என்ன ஆகும், அதனுடைய யூரியா கழிவுகள் வெளியேற்றுவதற்கு அந்த கிட்னி தன்னைத்தானே முயற்சி பண்ணும். இப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் டயாலிசிஸ் போகிறீங்கன்னா அது வந்து கிட்னிக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. டயாலிசிஸ் அப்படிங்கிறது ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான யூரியாவை கிரியாட்டினை வெளியேற்றுமே ஒழிய கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு அது எந்த வகையிலையும் பண்ணாது. உடலில் ஒரு உறுப்பை மீண்டும் வேலை செய்ய வைக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு மருந்து எதில் இருக்குதுன்னா ஹோமியோபதியில் தான் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா டயாலிசிஸ் தானே அதிகம் பண்ணுறாங்க. ஹோமியோபதி ஏன் அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்க? ஹோமியோபதி அது வந்து எங்களுடைய குற்றம்னு சொல்லலாம். ஒரு ஹோமியோபதி டாக்டராக ஒரு 40 ஆண்டுகள் இருந்து அதை இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத ஒரு 3 வருஷமாக தான் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். வெளிக்கொண்டு வரல. அது வந்து குற்றம் நம்மளுடையது தான். அதை வந்து ஒத்துக்கொள்ளணும். இப்போ சொல்லும் பொழுது நிறைய பேர் மாறி வர்றாங்க. டயாலிசிஸ் போனவங்களும் வர்றாங்க, டயாலிசிஸ் போகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்களும் வர்றாங்க. இருந்தாலும் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய தயக்கமும் பயமும் இருக்கிறது. ஏன்னா பிரச்சனை அவங்களுக்கு இல்லையா, கை கால் வீக்கம் வந்துருச்சு, மூச்சு விட முடியல, பசிக்கல, மயக்கம் வருது, இப்படி நிறைய இதாக இருக்குது. இது மாதிரி கிட்னி ஃபெயிலியர்னாலே அவ்வளோதான், லைஃப் அண்ட் டெத்து அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. நான் உறுதியாக சொல்லுகிறேன், அறுதியிட்டு சொல்லுகிறேன், என் உடலில் எந்த நோய் வந்தாலும் சரி நிச்சயம் அதை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் உலகத்திலே இருக்கிறது. நாம் நினச்சிட்ருக்கிறோம் 5 வகையான சிஸ்டம் தான் மருத்துவம் அப்படின்னு. இந்த 5ம் வெளியிலிருந்து மருந்தை கொடுக்கறது. மொத்தம் 120 சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அக்குபஞ்சர்லேருந்து, அக்குப்ரெஷர்லேருந்து, முத்திரையிலிருந்து, வர்மாலேருந்து எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டு தீராத தலைவலி வர்மாவில் சரியாகுது, மூட்டு வலி வர்மாவில் சரியாகுது. அதனால் நாம் தேடாமல் இருக்கிறது தான் தப்பு, அல்லது தெரிந்தவர்கள் சொல்லாமல் இருக்கிறது குற்றம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இப்போ மக்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் இந்த வீடியோஸை எல்லோருக்கும் ஷேர் பண்ணணும். ஒன்று, மக்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரு முயற்சி எடுக்கிறதுல தப்பு இல்லை. இன்னொரு விஷயம், ஆங்கில மருந்து எடுத்தாலும் கூட, டயாலிசிஸ் பண்ணினாலும் கூட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஹோமியோபதி மருந்தை தாராளமாக எடுக்கலாம். அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். 100% பண்ணலாம். அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அந்த மாதிரி? 100% பண்ணலாம். சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது கிடையாது, பின்விளைவுகளுங்கிறதும் கிடையாது. இன்னொரு வகையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, டயாலிசிஸு எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து உணவு சாப்பிட்றாங்களா இல்லையா? அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குதா? இருந்தாலும் சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. உப்பு போடக்கூடாது, அது ஒரு பாதிப்புன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு மருந்துன்னு வரும் பொழுது பாதிப்பு இருக்குமாங்கிற பயம் வருது. அந்த பயத்தை விடணும். முதல் விஷயம், ஒரு நோயாளி குணமாக வேண்டும், கிட்னி ஃபெயிலியர் நோயாளி குணமாகணும்னா
இது ஒரு பெரிய வியாதி இல்லை, இதை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நம்பணும். மனதிடம் வேணும். முதல் விஷயம் மணல் திடம் இருக்கணும். ரெண்டாவது உடலை திடமாக வைத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அடுத்து அதற்கான உணவு வகைகளை கடைபிடிப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். அது என்ன உணவுகள்னு தெரிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்க ரெடி ஆகணும். சில நாட்கள் தான், நல்லாயிடுச்சுன்னா என்ன வேணாலும் சாப்பிட போகிறாங்க. அதற்கு அடுத்து ஒரு மாற்று ஆலோசனையாக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹோமியோபதி நம்பி வராதிங்க, சித்தாவை நம்பி ஆயுர்வேதம் போக வேணாம். ஆனால் ஒரு ஆலோசனைக்காகவாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு பெரிய நஷ்டமாக போகிறதில்ல. இருக்கா சார், இல்லையா சார் கேட்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விழிப்புணர்வை கொடுப்பது தான் நம்முடைய சர்வம் யூடியூப் சேனலுடைய முதல் நோக்கம். அந்த நோக்கம் இப்போ படிப்படியாக நிறைவேறிக்கிட்டு வருது. அதுவும் உங்களுடைய இந்த இன்டர்வியூ மூலமாக இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சார். நீங்கள் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது மாறி இருக்குங்களா, நடந்திருக்குங்களா அது மாதிரி? கடந்த 3-4-5 வருடங்களா இதில் நாம் வந்து ஒரு சிறப்பான சிகிச்சையை கொடுத்துட்டு வரோம். நம்மக்கிட்ட வந்த நோயாளிகள் ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு 70 பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. 70 பேர் பலன் அடைஞ்சிருக்கிறார்கள். முழுமையாக என்னை நம்பினவர்கள். நம்பலை, மற்றவங்களாம் சொன்னாங்க அப்படின்னு பயந்தவர்கள். அதான் சொன்ன முன்னாடிருந்தே சொல்கிறேன், பயந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாங்க. அதனால் பலன் 100% இருக்குது. அவங்க நம்பி வரணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமுள்ள உறுப்பு பாதிப்படைஞ்சிருச்சு. அதை திருப்பி கொண்டுகிட்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹோமியோபதியில் அவ்வளோ டைம் எடுக்கல. ஒரு 3 monthsக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சொல்கிற பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம் வந்து எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக 100% வந்துடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. முன்னாலே சொன்னேன், அவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்மளால் சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் சிறப்பாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு புரியும்படி பதில் சொன்னதற்கு நன்றிங்க சார். நன்றி. இவ்வளோ நேரம் சார் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கோ உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ ஏதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்க. கீழ்கண்ட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. இது உங்கள் கவிதா.